பா நான் உங்ககிட்ட 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா, திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. நான் என்ன வேலை வேணா இருக்கலாம்ப்பா. ஏன் பைக் கூட ஓட்டிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் எடுத்து ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே போயிட்டானா, வேற எப்படிப்பா பேசுவீங்க? வேற எப்படி பேசுவீங்க? சும்மா ஏதாவது ஒண்ணு பேசணும். சரி எதுக்கு நான் உங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன்? அம்மா போனதுக்கு அப்புறம் வீட்ல தனியா இருப்பீங்க, போர் அடிக்குதுன்னு வாங்கி கொடுத்தேன். காலையில குட் மார்னிங் ஆரம்பிச்சு, குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், பூ போட்ட மெசேஜ், பூ வச்ச மெசேஜ். எதுக்குப்பா அத்தனை மெசேஜ் அனுப்புறீங்க வாட்ஸ்அப்ல? நான் மியூட்ல போட்டேன்பா. எதுக்குப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் வாங்கி அவனுக்குலாம் மெசேஜ் அனுப்புறீங்க? மச்சான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே உங்க அப்பா மெசேஜ் தான்டா. நாங்கெல்லாம் பிளாக் பண்ணிட்டோம். ஆனா அவர்கிட்ட சொல்றாத. அவரு அனுப்பிச்ச மாதிரி இருக்கட்டும், நாங்களும் பார்த்த மாதிரி இருக்கட்டும். அவரும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. கலாய்க்கிறானுங்கப்பா. அசிங்கமா இருக்கு ஆபீஸ்ல. எதுக்கு விரும்புறீங்க? மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களாப்பா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா என்ன கேளுங்க. இல்லையா ஃபோன் பண்ணுங்க. பா நீங்க ஃபோன் பண்ணி நான் எடுக்கல. நான் வீட்டுக்கு வரப்ப என்கிட்ட கேட்கலாம்ல. வாங்கி கொடுக்காம விட்டுற போறேன். எதுக்குப்பா எழுத விட்டு பெருமாவை போய் கேட்டுருக்கீங்க? அந்த ஆளு சரியான லூசு. அந்த ஆளுக்கு எனக்கு கார் பார்க்கிங்ல பெரிய பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் ஊரெல்லாம் போய் சொல்றான். பாலாஜி அவங்க அப்பா பாத்துக்கிறதே இல்ல. ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்னா யாருக்கு ஏந்தி நிக்க வேண்டியதா இருக்குன்னு. பா எதுவும் பேசாதீங்க. தயவுசெய்து எதுவும் பேசாதீங்க சொல்லிட்டேன்.